வணக்கம். நான் உங்க அமுதனி சசிகுமார். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஜியோகிராஃபி டேர்ம்ஸ் அண்ட் கேட்டகரி. ஸோ இதில் நம்ம வெறும் ஜியோகிராஃபி டேர்ம்ஸ் அண்ட் கேட்டகரி இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் தமிழ்லேயும் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோடைய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குங்கூடிய இமேஜஸும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இஸ்துமஸ். Isthmus, a narrow strip of land joining two land masses surrounded by water on both sides, often separates two bodies of water. எக்ஸாம்பிள் Isthmus of Panama. இப்போ நம்ம Isthmus of Panamaல பார்த்தோம் அப்படின்னா, கோஸ்டாரிக்கா அண்ட் கொலம்பியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தான் பனாமா. ஸோ அதனால தான் இதை நம்ம இஸ்துமஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அது ரெண்டு வாட்டர் பாடிஸை பிரிக்குது. ஒரு பக்கம் கரேபியன் சீயையும் இன்னொரு பக்கம் பசிபிக் ஓஷனையும் பிரிக்கிறனாலையும் இதை நம்ம இஸ்துமஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஒரு பிக் லேண்ட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிக் லேண்ட். இந்த ரெண்டு பிக் லேண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டை தான் நம்ம இஸ்துமஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா ரெண்டு வாட்டர் பாடிஸை பிரிக்கும். அடுத்தது நான் என்ன நினச்சேன்னா, இஸ்துமஸ்னா அது ஒரே ஒரு இஸ்துமஸ் தான் இருக்குது, இஸ்துமஸ் ஆஃப் பனாமான். ஆனால் அப்படி கிடையாது, பல இஸ்துமஸ் இருக்கு. 13க்கும் மேலே பல இஸ்துமஸ் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். அடுத்தது ஸ்ட்ரைட். A strait is a naturally formed narrow body of water that connects to larger bodies of water like seas or ocean, lies between two land masses. Example, Palk Strait. இப்போ இதுவும் இஸ்துமஸ் மாதிரி தான். ரெண்டு லேண்ட் இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு லேண்ட் கனெக்ட் ஆகாமல் பிரிக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாடி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரைட்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம இந்தியாவையும் ஸ்ரீலங்காவுக்கும் சின்ன டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, சின்ன கேப் தான். அந்த சின்ன கேப்பை எது பிரிக்குது? அந்த சின்ன கேப் ஏன் உண்டாச்சுன்னா ஒரு தண்ணி வாட்டர் பாடினால தான். ஸோ இந்த வாட்டர் பாடிக்கு பேர் என்னென்னா பால்க் ஸ்ட்ரைட். ஸோ அதை தான் நம்ம பால்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பெனின்சுலார். A peninsular is a piece of land surrounded by water on three sides connected to the land on one side. இதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் இட்டாலி. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம படிக்கும்போது ஈஸ்ட் சைடில் அரேபியன் சி, வெஸ்ட் சைடில் பே ஆஃப் பெங்கால், சவுத் சைடில் இந்தியன் ஓஷன் அண்ட் நார்த் சைடில் ஹிமாலயாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன தெரியுது? இதுலேருந்து 3 சைடு வாட்டர் அண்ட் 1 சைடு லேண்ட் இருந்தால் அதை நம்ம பெனின்சுலார்னு சொல்கிறோம். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைட்ஸ் வாட்டர் இருக்க மாதிரியும் 1 சைடு லேண்ட் இருக்க மாதிரியும் இந்த செகண்ட் இமேஜ் இருக்குது. இதை தான் நம்ம பெனின்சுலார்னு சொல்கிறோம். நம்ம வேர்ல்டுலேயே 2 கண்ட்ரி மட்டும்தான் பெனின்சுலார் கண்ட்ரிஸாக இருக்குது. ஒன்று இந்தியா, இன்னொன்று இட்டாலி. அடுத்தது ஐலாண்ட். An island is a piece of land that is completely surrounded by a water smaller than a continent. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்காவும் இதுக்குள்ளே வரும். இதில் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் ஐலாண்டுக்கு. ஒன்று, சுற்றியும் தண்ணியால் சூழப்பட்டு இருக்கணும். இன்னொன்று அது ஒரு காண்டினெண்ட்டை விட ஸ்மாலராக இருந்தால் அதை நம்ம ஐலாண்டுன்னு கன்சிடர் பண்ணலாம். ஆஸ்திரேலியாவை ஐலாண்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஒரு காண்டினெண்ட், அது பிக்காக தான் இருக்குது. ஸோ அது ஸ்மாலர் தான காண்டினெண்ட்டில் வராதனால நம்ம அதை ஒரு ஐலாண்டுன்னு ஏற்றுக்க மாட்டோம். இது ஸ்ரீலங்கா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காண்டினெண்ட்டை விட சின்னதாக இருக்கனால நம்ம அதை ஐலாண்டுன்னு ஏற்றுக்கிறோம். அடுத்தது டெல்டா. Delta is a landform created at the mouth of the river where the river slows down and deposits sediments and enters large body of water like an ocean, sea or lake. Sediment builds up over time forming a triangular area of land. நம்ம அடிக்கடி நியூஸில் இந்த காவேரி டெல்டா அப்படிங்கிறத கேட்டிருப்போம். இப்போ இந்த காவேரி டெல்டா பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஏரியா ஆஃப் லேண்டுங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையிலிருந்து தண்ணி உருண்டோடு வந்துட்டு இருக்கும் போது அதில் பெரிய பெரிய பாறைகள் அது கூட சேர்ந்து வரும். அது பல இடத்துல கொலாய்ட் ஆகி அது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக பிரிஞ்சு உடைஞ்சு அது திருப்பி அது ஓவர் ஆஃப் டைமில் ஒரு சாயிலாக மாறிடும். ஸோ இந்த பக்கம் நீங்கள் கடலில் தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியோடைய ஃப்ளோ கம்மியாயிரும், அந்த ஸ்பீடும் கம்மியாயிரும். அதனால அந்த செடிமெண்ட்ஸ் அந்த சாயிலை அங்கேயே விட்டுட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நாளடைவில் வர வர இந்த சாயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு லேண்டாகவே மாறுது. இந்த லேண்டை
நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதை தான் நம்ம டெல்டான்னு சொல்கிறோம். டெல்டா ரீஜியன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது வந்து ஒரு மக்களுக்கு பல பகுதிகளுக்கு இப்போ வந்து விலங்கினத்துக்கு அப்புறம் வந்து செடி கொடிகள் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஒரு உயிர்கோளமாக வந்து இது வந்து மாறிடும். அதுதான் டெல்டா. அடுத்தது பே. A bay is a recessed body of water typically with a wide opening to a larger body of water like lake. ஸோ பே ஆஃப் பெங்கால் தான் இதுக்கான எக்ஸாம்பிள் பேக்கு. இப்போ இதுக்கு தமிழில் வார்த்தை பேர் என்னென்னா விரிகுடா. பேர்லேயே வந்து விரிகுடான்னு இருக்கு. ஸோ விரிஞ்சு போகிறது. ஸோ நம்ம தமிழ்லேயும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அது ஈஸியாக பேனா என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த டாக்கா அந்த ரீஜன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும் அந்த வாட்டரோட இது. ஆனால் இந்த பக்கம் மெட்ராஸ், இந்த பக்கம் வந்து அந்தமான் சி இது மார்க் ஆயிருக்கு இல்லையா, இதுவரை நம்ம பார்க்குறப்ப விரிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ அதை தான் நம்ம விரிகுடான்னு சொல்கிறோம். பே ஆஃப் பெங்காலும் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது கல்ஃப். A gulf is a deep inlet of the sea, typically with a narrow mouth connecting to it to the ocean. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச். இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் இருக்குது, இங்கே பெரிய வாட்டர் பாடி இருக்குது. இந்த வாட்டர் பாடி என்ன ஆகுதுன்னா இந்த லேண்டுக்குள்ளே போய் இது வந்து ஒரு வலை மாதிரி ஆகுது. ஸோ இதுதான் வளைகுடா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் கம்பத் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார்லாம் வந்து இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறையா ஜியாகிரபிக்கல் பிளேசஸ் இருக்குது. லைக் ஜியாகிரபிக்கல் கேட்டகரிஸ் லைக் கேப் அந்த மாதிரி பலது இருக்குது. அப்புறம் இஸ்துமஸ்லேயே என்னென்ன இஸ்துமஸ் இருக்குது அதெல்லாமே என்னால் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ பார்ட் 2ல் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இல்லை இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து போட்டுங்க. தேங்க்யூ.